ஹாய் ஆல், வெல்கம் டு ரியா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டுருங்க. இந்த கடாயும் பேனும் வந்து நான் இண்டஸ் வேலி நியூ இயர் சேலில் வாங்கியிருந்தேன். நியூ இயர் சேல் அப்போ நார்மலாகவே 3000 இருந்தது, 1800 அப்படின்னு சொல்லி கம்மியாச்சு. நான் இன்னும் யூடியூப்பில் ஒருத்தவங்களோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 1600 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, நான் சொந்த கை காசு போட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். இதோட பாட்டமில் வந்து 3 லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நடுவில் இருக்கிறது மட்டும் அலுமினியம் லேயர், மற்றது வந்து ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது. இன்னொன்று வந்து இதில் வந்து ரஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். பட் ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. நம்ம நார்மல் சில்வர் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகிடும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் அதிலே வந்து மெயின்டெனன்ஸ் ஷீட்டில் வந்து உட்டன் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்க்ரப் வந்து நார்மல் அந்த ஸ்பாஞ்சு ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணணும், ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. இந்த பாக்ஸில் என்னதுன்னா மக்கும் ஒரு சாஸ்பேன் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து சக்தியோட ஆஃபீஸில் அவங்க கேம்ஸ் எதாவது கண்டக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் எல்லாமே புதுசு தான். ஸோ இந்த ட்ரைப்ளை ஸ்டீல் வந்து அடி பிடிக்குதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். நான் அதுக்கு தான் மோஸ்ட்லி அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பைனாப்பிள் ரோஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பைனாப்பிளை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து மிளகாத்தூள், பெப்பர், உப்பு இது மூணும் சேர்த்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஜூஸியாக ஆகும், ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எடுக்கிறப்ப இது மேரினேட் பண்ணி வச்சுட்டு பேனில் வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டர் போட்டேன், பட் பட்டர் வந்து அளவு தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். ஸோ அதனாலே என்ன ஆகிடுச்சுன்னா பைனாப்பிளோட டேஸ்ட்டை விட பட்டர் டேஸ்ட் எனக்கு ரொம்ப டாமினேட்டாக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க, கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. நெட்லலாம் வந்து இந்த பைனாப்பிள் டோஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோ பார்த்தேன். ஸோ எனக்கும் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் பிபிக்யூலலாம் இதை மாதிரி பைனாப்பிளை க்ரில் பண்ணி கொடுப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து க்ரில் இல்லாதனால நான் வந்து டோஸ்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. அதுவும் பைனாப்பிள் வந்து நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது அப்படின்னா வந்து இன்னுமே இதை எடுக்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பைனாப்பிளை இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து அங்கங்கே மட்டும் லைட்டாக கரை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அடியில். பட் ரொம்ப வந்து தீயலை. ஆனால் இது வந்து சிம்மில் தான் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு க்ளீன் பண்ண. ரொம்பலாம் நம்ம ஒன்றும் தேய்க்க வேணாம், நார்மல் ஸ்பாஞ்ச் போட்டு ஒரு நார்மல் வாஷ் கொடுத்தாலே வந்து இது டக்குனே இதாகிடுது. ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு வந்து கடாய் பேன் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கடாய் பேனில் வந்து நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்க. நம்ம நார்மலாக வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணாலே அடியில் வந்து நல்லாவே அடி பிடிக்கும், அது தெரியும். குக்கர்லேயுமே நல்லா கொஞ்சம் பிடிச்சிக்கும். பட் இது சிம்லேயே வச்சு நம்ம பண்ணுறதுனால அந்தளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக அடி பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அடி பிடிச்சாலுமே வந்து அது வந்து அந்த ஃபுட்டில் தெரியலை. ரொம்பலாம் அடி பாட்டம் லேயர் வந்து ரொம்ப வந்து கருகலை, ரொம்ப நேரம் வச்சுருந்தோமே. அப்புறம் வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு க்ரீன் கலரில் ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஆனால் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு எதுவும் டிஃபர் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது சிக்கன்லாம் போட்டு இது பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் வந்து மார்னிங் செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இதை தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் க்ரில்லு, சப்பாத்தி, சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்து மூடுறதுக்கு லிட்டும் இருக்குல்ல, ஸோ நீங்கள் எந்த லிட் வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப் சொல்கிறேன். கீழே வந்து உங்களுக்கு காயோ ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு வேகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணி உள்ளே தெளிக்காமல் எங்கள் அத்தை சொன்ன டிப் இது. மேலே வந்து ஒரு தட்டில் அந்த மூடுற மாதிரி வச்சுட்டு அது மேலே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மேலே இருக்க தண்ணியிலேருந்து அது கீழே இருக்க காய் வெந்துருமா. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் வைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா எடுக்கிறப்ப வந்து இந்த சுட தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் துணி வச்சு எடுத்தால் பெருசாக எதுவுமே எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா நாங்கள் மதியானம் பண்ண பிரியாணியும் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே கலந்து சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி, பிரியாணி, கிரேவி, பைனாப்பிள் ரோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னென்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். See ya.